முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அக்டோபர் 7 தாக்குதல் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பித்த ஹமாஸ். பொதுமக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என்று திட்டவட்டமாக அறிவிப்பு. மனித உயிர்களை பாதுகாப்பது என்ற அடிப்படை கொள்கைகளுக்கு முரணாக செயல்படுவதால் ஐரோப்பிய சாலை பாதுகாப்பு அமைப்பிலிருந்து வெளியேற்றப்படும் இஸ்ரேல். வடக்கு இஸ்ரேலில் 2 பேரை கொலை செய்த மேற்கு கரையை சேர்ந்த நபர். அதிகரித்து வரும் தாக்குதல்களால் இஸ்ரேல் பொதுமக்களிடையே அச்சம். கிறிஸ்துமஸ் தினத்தில் மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து பெத்லஹேம் நகரில் மீண்டும் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேலிய ராணுவம். இனப்படுகொலையால் தங்களின் கல்வி பயணத்தை தடுக்க முடியாது என்பதை நிரூபித்த பாலஸ்தீன மக்கள். அல் ஷிஃபா மருத்துவமனையின் சிதிலங்களுக்கு மத்தியில் பட்டங்களை பெற்ற மாணவர்கள். சோமாலிலாந்தை தனி நாடாக அங்கீகரித்த இஸ்ரேலின் முடிவிற்கு ஆப்பிரிக்க யூனியன், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் கண்டனம். சோமாலிலாந்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் எண்ணம் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. உலகம் முழுவதும் உள்ள மீன் டிவி நேயர்களை இந்த சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கின்றேன். ஆர்ஜே பரணி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 7, 2023 அன்று நடந்த தாக்குதல்களை தொடர்ந்து காசா மீது நடைபெற்ற போரின் விளைவுகள் குறித்து உலக அளவில் கடும் விவாதங்கள் தொடர்கின்றன. இந்த சூழலில் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கும் விரிவான ஆவணம் அந்த தாக்குதலின் பின்னணி, தங்களின் நிலைப்பாடு மற்றும் எதிர்கால பாதையை விளக்கும் முயற்சியாக அமைந்துள்ளது. ஹமாஸ் அமைப்பு அக்டோபர் 7 தாக்குதல்களை பற்றி பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணை நடத்த இஸ்ரேல் அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளது. 42 பக்கங்களை கொண்ட ஆவணத்தை வெளியிட்ட ஹமாஸ் பொதுமக்கள் கொலை அல்லது அட்டூழியங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மேற்கத்திய ஊடகங்கள் மற்றும் சியோனிச லாபி குழுக்கள் தவறான தகவல் பிரச்சாரத்தை முன்னெடுத்ததாகவும், அதுவே காசாவை அழிக்க முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட போரை நியாயப்படுத்த பயன்படுத்தப்பட்டதாகவும் ஹமாஸ் குற்றம் சாட்டுகின்றது. அக்டோபர் 7 தாக்குதலில் சுமார் 1200 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்ததாகவும் 251 பேர் கைதிகளாக காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தாக்குதலுக்கு பிறகு ராணுவம் சாராத கைதிகளை விடுவிக்க முன்வந்ததாகவும், ஆனால் இஸ்ரேல் ஆரம்பத்தில் அதனை மறுத்ததாகவும் ஹமாஸ் கூறுகின்றது. பின்னர் 2023 நவம்பரில் நடந்த குறுகிய இடைநிறுத்தத்தின் போது சுமார் 100 கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். பொதுமக்களை கொல்வது தங்களின் மதம், ஒழுக்கம் மற்றும் கல்விக்கு எதிரானது என்றும், மருத்துவமனைகள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதலை நடத்தவில்லை என்றும் ஹமாஸ் வலியுறுத்துகின்றது. இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளில் தங்கள் சொந்த குடிமக்கள் இருந்த பகுதிகளிலும் குண்டுவீச்சு நடந்ததாக சில இஸ்ரேலிய ஊடகங்களை செய்திகள் வெளியிட்டதை அந்த ஆவணம் குறிப்பிடுகின்றது. மேலும் 77 ஆண்டுகளான ஆக்கிரமிப்பு, 17 ஆண்டுகளான காசா முற்றுகை, ஓஸ்லோ ஒப்பந்தங்கள் சிதைக்கப்பட்டன, வலதுசாரி தீவிரவாதம் மற்றும் சர்வதேச சமூகத்தின் தோல்வி ஆகியவையே இந்த வெடிப்பு தவிர்க்க முடியாதது என்பதற்கான காரணங்கள் என்று ஹமாஸ் கூறுகின்றது. அக்டோபர் 7 நடவடிக்கை பாலஸ்தீன பிரச்சனையை உலக கவனத்திற்கு கொண்டு வந்தது, இஸ்ரேலின் தனித்தன்மையை அதிகரித்தது, பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் நாடுகளின் எண்ணிக்கையை உயர்த்தியது என்றும் அது கூறுகின்றது. காசாவில் ஹமாஸிற்கு அரசியல் அல்லது ராணுவ பங்கு இல்லை என்று கூறும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் 20 அம்ச திட்டத்தையும் சர்வதேச நிர்வாக முன்மொழிவுகளையும் ஹமாஸ் நிராகரித்து பாலஸ்தீனர்கள் தங்கள் விவகாரங்களை தாங்களே நிர்வகிக்க தகுதி உடையவர்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேலின் சில சமீபத்திய அரசியல் நடவடிக்கைகளால் ஐரோப்பிய சாலை பாதுகாப்பு அமைப்பிலிருந்து வெளியேற்றப்படும் இஸ்ரேல் மனித உயிர்களை பாதுகாப்பது என்ற ETSA அமைப்பின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணான நடவடிக்கைகளை இஸ்ரேல் அரசு மேற்கொண்டதால் இந்த நடவடிக்கை. ஐரோப்பிய போக்குவரத்து பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பில் இஸ்ரேலின் உறுப்பினர் நிலை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகமான ஒய்நெட் செய்தி வெளியிட்டுள்ளது. மனித உயிர்களை பாதுகாப்பது என்ற ETSA அமைப்பின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணான நடவடிக்கைகளை இஸ்ரேல் அரசு மேற்கொண்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஐரோப்பிய சாலை பாதுகாப்பு செயல்திறன் குறியீடு PIN என்ற திட்டத்தில் இஸ்ரேலின் பங்கேற்பு நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பும் தற்போது இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த முடிவு அக்டோபர் 21 அன்று நடைபெற்ற ETSA நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மேலும் அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேலின் தேசிய சாலை பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் நிலை இடைநிறுத்தப்படுகின்றது.
தற்போதைய இஸ்ரேல் அரசின் நடவடிக்கைகள் மனித உயிர் பாதுகாப்பை முன்னிறுத்தும் ETSC மற்றும் PIN திட்டத்தின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகவில்லை என்றும் அந்த கடிதம் விளக்கம் கொடுத்துள்ளது. இதற்கிடையில் சாலை விபத்துகளில் உயிரிழப்பு எண்ணிக்கை இஸ்ரேலில் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. 2025 தொடக்கம் முதல் 452 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் 145 பேர் அரபு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டில் இதுவரை 431 உயிரிழப்பை ஏற்படுத்திய சாலை விபத்துகள் நடந்துள்ளன. 2024ஆம் ஆண்டில் 439 பேர், 2023இல் 361 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த எண்ணிக்கைகள் சாலை பாதுகாப்பு தொடர்பான சவால்களின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றன. வடக்கு இஸ்ரேலில் நடந்த தொடர் வன்முறை சம்பவம் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலின் தொடர்ச்சியான பதற்றத்தை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. வாகன தாக்குதல் மற்றும் கத்திக்குத்து ஆகியவற்றை உள்ளடக்கிய பலகட்ட தாக்குதல் இஸ்ரேலியர்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலிருந்து வந்த ஒரு பாலஸ்தீன நபர் வடக்கு இஸ்ரேலில் நடந்த பலகட்ட தாக்குதலில் 2 இஸ்ரேலியர்களை கொன்றதாக இஸ்ரேலிய காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் முதலில் பைச்சியான் பகுதியில் தொடங்கியது. அங்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனது வாகனத்தை பயன்படுத்தி ஒரு நடைபாதையின் மீது மோதியதாக காவல்துறை கூறுகின்றது. இந்த தாக்குதலில் காயமடைந்த நபர் பின்னர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபர் ஒரு இஸ்ரேலிய பெண்ணை கத்தியால் குத்தி கொன்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவ குழுக்கள் அந்த பெண் உயிரிழந்திருப்பதை உறுதி செய்தனர். இந்த தொடர் தாக்குதல் பல பகுதிகளில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பின்னர் பொதுமக்களில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் தாக்குதல் நடத்திய நபர் காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த நபர் மேற்கு கரையை சேர்ந்தவர் என்றும் சில நாட்களுக்கு முன்பே இஸ்ரேலுக்குள் நுழைந்ததாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பெத்லஹேம் அருகே மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. வெள்ளிக்கிழமை மாலை பெத்லஹேம் அருகே பாலஸ்தீனர்கள் மற்றும் இஸ்ரேலிய சிப்பாய்களிடையே கடும் மோதல்கள் வெடித்தன. பெத்லஹேமிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆர்தாஸ் நகருக்குள் இஸ்ரேலிய படைகள் புகுந்ததை தொடர்ந்து அங்குள்ள பாலஸ்தீன குடிமக்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இஸ்ரேலிய சிப்பாய்கள் போராட்டக்காரர்களை கலைக்க ஸ்டன் குண்டுகளை வீசியதுடன் கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்தினர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது பல இடங்களில் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலிய ராணுவத்தினர் அதன் பின்னரும் தாக்குதல்களை தொடர்கின்றனர். காசாவில் தொடரும் போர் மற்றும் அழிவுகளுக்கிடையே கூட மனிதநேயமும் கல்வியும் முறியடிக்க முடியாதவை என்பதை உணர்த்தும் நிகழ்வாக அல்-ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் நடந்த இந்த பட்டமளிப்பு விழா உலகின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. காசாவில் உள்ள அல்-ஷிஃபா மருத்துவமனையின் இடிந்த சிதிலங்களுக்கிடையே நடைபெற்ற விழாவில் 168 பாலஸ்தீன மருத்துவர்கள் மேம்பட்ட மருத்துவ சான்றிதழ்களுடன் பட்டம் பெற்றனர். இந்த குழுவிற்கு மனிதநேய குழு என்று பெயரிடப்பட்டது. இந்த மருத்துவர்கள் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட இன அழிப்பு போர்க்காலத்திலும் அங்குள்ள மருத்துவமனைகளில் பணியாற்றியபடியே தங்களது தேர்வுகளுக்கான தயாரிப்பை மேற்கொண்டனர். பட்டம் பெற்ற சில மருத்துவர்கள் காயமடைந்தவர்களாகவும் கைது செய்யப்பட்டவர்களாகவும் அல்லது தங்களது குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களாகவும் இருந்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் உயிரிழந்த சுகாதார பணியாளர்களின் புகைப்படங்களுடன் கூடிய காலியான நாற்காலிகளும் வைக்கப்பட்டிருந்தன. அவை போர்க்கால உயிர் தியாகம் செய்த மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களின் நினைவாக அமைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் நிகழ்த்திய இனப்படுகொலையின் போது அல்-ஷிஃபா மருத்துவமனை பல முறை தாக்கப்பட்டது. வீடுகளை இழந்த மக்கள் இங்கு அடைக்கலம் தேடிய போது அவர்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி மக்களை கொலை செய்தது. இழப்புகளுக்கு மத்தியிலும் தங்களின் கல்வி தேடல் நிற்கவில்லை என்பதை பாலஸ்தீன மக்கள் நிரூபித்துள்ளனர். சோமாலியாவிலிருந்து பிரிந்து தனி நாடாக அங்கீகாரம் பெற முயன்று வரும் சோமாலிலாந்து தொடர்பான விவகாரம் ஆப்பிரிக்கா முழுவதும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் ஆப்பிரிக்க ஒன்றியம் தனது தெளிவான நிலைப்பாட்டை தற்போது வெளிப்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க ஒன்றியம் சோமாலிலாந்தை ஒரு சுயாதீன நாடாக அங்கீகரிக்கும் எந்த முயற்சியையும் தாம் நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவர் மஹ்மூத் அலி யூசுப் இத்தகைய முடிவு கண்டம் முழுவதும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஆபத்தில் ஆழ்த்தும் என்று எச்சரிக்கை விடுத்தார். சோமாலியாவின் ஒற்றுமை, இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதிக்கும் எந்த முயற்சியும் ஆப்பிரிக்கா முழுவதும் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்கும் என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் சோமாலிலாந்து சோமாலிய கூட்டாட்சி குடியரசின் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாகவே உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக சோமாலிலாந்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக இஸ்ரேல் அறிவித்தது.
இதற்கிடையில் சோமாலிய அரசு இந்த முடிவை தனது இறையாண்மைக்கு எதிரான திட்டமிட்ட தாக்குதல் என்று கூறி இது அந்த பிராந்தியத்தின் அமைதியை பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இதே விவகாரத்தில் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகளும் இஸ்ரேலின் முடிவை வன்மையாக கண்டித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு அளித்திருக்கும் பேட்டியில் சோமாலிலாந்தை ஒரு சுயாதீன நாடாக அங்கீகரிக்கும் எந்த திட்டமும் தமக்கு இல்லை என்று கூறினார். 1991ஆம் ஆண்டு சோமாலியாவிலிருந்து பிரிவதாக அறிவித்த சோமாலிலாந்து கடந்த 3 தசாப்தங்களுக்கும் மேலாக சர்வதேச அங்கீகாரத்தை பெற முயன்றும் இதுவரை வெற்றியடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அக்டோபர் 7 தாக்குதல் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பித்த ஹமாஸ். பொதுமக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என்று திட்டவட்டமாக அறிவிப்பு. மனித உயிர்களை பாதுகாப்பது என்ற அடிப்படை கொள்கைகளுக்கு முரணாக செயல்படுவதால் ஐரோப்பிய சாலை பாதுகாப்பு அமைப்பிலிருந்து வெளியேற்றப்படும் இஸ்ரேல். வடக்கு இஸ்ரேலில் 2 பேரை கொலை செய்த மேற்கு கரையை சேர்ந்த நபர். அதிகரித்து வரும் தாக்குதல்களால் இஸ்ரேல் பொதுமக்களிடையே அச்சம். கிறிஸ்துமஸ் தினத்தில் மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து பெத்லஹேம் நகரில் மீண்டும் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேலிய ராணுவம். இனப்படுகொலையால் தங்களின் கல்வி பயணத்தை தடுக்க முடியாது என்பதை நிரூபித்த பாலஸ்தீன மக்கள். அல் ஷிஃபா மருத்துவமனையின் சிதிலங்களுக்கு மத்தியில் பட்டங்களை பெற்ற மாணவர்கள். சோமாலிலாந்தை தனி நாடாக அங்கீகரித்த இஸ்ரேலின் முடிவிற்கு ஆப்பிரிக்க யூனியன், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் கண்டனம். சோமாலிலாந்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் எண்ணம் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு.